ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காமன் ஹாஃப்லி எக்ஸாம் 11th ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் அண்ட் மாடல் கொஸ்டின் இப்போ தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு லைக் பண்ணிடுங்க வீடியோக்கு. ஏன் லைக் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதுக்கு தான் லைக் பண்ண சொல்கிறேன். ஸோ இந்த ஹாஃப்லி எக்ஸாம் டிசம்பர் 22 முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமை டார்கெட் பண்ணி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பப்ளிக் எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண கைட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 பகுதி 1 பார்த்தோம்னா 20 1 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பழங்கற்கால கருவிகள் முதன்முதலில் டேஸில் அடையாளம் பண்ணப்பட்டன. ஸோ ஆன்சர் வந்து 1863. அடுத்து ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதுக்கடுத்து பாருங்க, கீழ்கொண்டு பொருத்தமற்றது எதையும் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து குப்தர்கள் காலத்துல குடைவரை கோயில்கள் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. டேஸ் என்பவர் அயலுறவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார். இபன் பதுதா ஒரு டேஸ் நாட்டு பயணி, மொராக்கோ நாட்டு பயணி. ஸோ ஒரு களத்துக்கு என்ன எவ்வளவுனா 28 கிலோகிராம். ஒரு களம் சிக்கல் 28 கிலோகிராம். அடுத்து பொறுத்துக. அடுத்து டேஸ் கோல்கொண்டா கோட்டையை கட்டினார்னா ராஜகிருஷ்ணதேவ். அடுத்து பக்கீர் என குறிப்பிடப்படுபவர் யார்? அப்புறம் டேஸ் வந்து ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தவர் கேட்டது. அடுத்து புரந்தர் உடன்படிக்கை. அப்புறம் வேலுநாச்சியாரோட டேஸ் அரசருடைய மகள். அப்புறம் ரயத் வரி அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த மாதிரி 21 மார்க் கொஸ்டின் புக் பேக்ல இருந்து மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 2, அதாவது பகுதி 2ல 7 2 மார்க் கொஸ்டின். அதுல வினாயன் 30 வந்து கட்டாயமா கம்பல்சரி கொஸ்டின். 21 ஹோமினின் குறித்து சிறு குறிப்பு வரைக. ஸோ ஒரு 2 பாயிண்ட், ஒரு 3 லைன் இருக்க மாதிரி சிறு குறிப்பு எழுதுங்க. ஜென் அவஸ்தாவை பற்றி எழுதுக. ஜனபந்தங்களுக்கும் மகாஜனங்களுடைய வேறுபாடு கேட்டிருக்காங்க. அப்புறம் பண்டமாற்று முறையை விளக்குக. அலகாபாத் தூண்கள் வெட்ட குறித்து எழுதுனா ஃபர்ஸ்ட் அந்த அலகாபாத் தூண்கள் யாரோடது, அப்புறம் அந்த யார் அதை பொறிச்சாங்க, அவ்வளோதான். ஸோ அது வந்து இவரோடது சமுத்திரகுப்தர், பொறிச்சர் வந்து ஹரிசேனர். 33 வரி அந்த நாகரி எழுத்து வடிவம். அடுத்து ஹர்ஷர் எவ்வாறு கண்ணோஷியின் மன்னரானார், அதுக்கு ஒரு 2 பாயிண்ட். அப்புறம் திருப்புரம்பியம் போரை பற்றி நீவிர் அறிவனையாவது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இது ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாம் கேட்டுருவோம் லாஸ்ட் இயர்ல. திருப்புரம்பியம் போர் பற்றி நீவிர் அறிவனையாவது. அடுத்து 40 அமைப்பு. தமிழ் சங்கம் குறித்து எழுதுக. சமூக நீதிக்கு ஜோதிபா புலேயின் பங்கு என்ன? ஸோ அவரோட பங்கை பற்றி ஒரு 2 பாயிண்ட். ஸோ இது 7 2 மார்க் கொஸ்டின். இது போக வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, வேறுபடுத்துகளை இந்த மாகாணம் மாநிலம் அதை வேறுபடுத்துக்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஜனபதங்கள் மகாஜனபதங்களுடைய வேறுபாடுகள். போதனைகள் பார்த்தோன்னா மகாவீரரோட போதனைகள், ராமநந்தரோட போதனைகள் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த நீவிதி அறிவனை அந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்த திருப்புரம்பியம் போரும் இது இரும்பு காலம் பற்றி நீவிதி அறிவனை அதை பற்றி பார்த்துக்கோங்க. அடுத்து யவன அந்த பொருள் என்ன, அப்புறம் அஷ்டஜி கதங்களை பற்றி குறிப்பிடுதுக்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் 2 மார்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பார்ட் 3, அதாவது பகுதி பாருங்க, 7 3 மார்க் கொஸ்டின். இதில் வினாயன் 40 கட்டாயமாக அடிக்கணும். ஹரப்பா பொருளாதாரத்துக்கு பங்களித்த கைவினை தயாரிப்பை பற்றி எழுத வச்சிருக்காங்க. பாயிண்டா ஒரு 4 பாயிண்ட். மேய்ச்சல் சமூகத்தின் இயல்புகள் என்ன? 2ஆம் நகரமயமானதுக்கு பிறகு வளர்ச்சி பெற்ற நகரங்கள் பற்றி எழுதுக. இந்தியாவில் மகா அலெக்சாண்டரின் படையெடுப்பை தாக்கங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து சோழ அரசோட தலை சிறந்த கரிகாலன் ஏன் அழைக்கப்படுகிறான் அப்படின்னு ஒரு கொஸ்டின், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மாளிகை பொருளின் தென்னிந்திய தாக்குதல் கேட்டிருக்காங்க. மதுரை மீது தாக்குதல் அந்த மாதிரி பாயிண்டா எழுதிருக்கோம். 3 பாயிண்ட் 4 பாயிண்ட். சோழர்கள் காலத்தில் வசூலிக்கப்பட்ட வரிகள் என்னென்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 2ஆம் அலெக்சாண்டர் என்று அழைக்கப்பட்டவர் யார், ஏன்? அப்புறம் ராஜா தேசிங் வீர தீர செயல்கள் என்ன? அப்புறம் 1857 ரிவோல்ட்டோட விளைவுகள் கேட்டிருக்காங்க. காரணங்கள் விளைவுகள் ரெண்டுமே பார்த்துக்கோங்க. ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போக வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, இந்தியாவோட இடைப்பழங்கற்காலம் அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, இந்த அசோகர் கலிங்கம் மீது படையெடுத்ததை பற்றி நீவிர் அறிவன் என்ன? அப்புறம் எம்ஜி ராணடை பற்றி எழுதுக. அப்புறம் ரயத் வாரி முறையை பற்றி எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்ட் 4 பகுதி ஈனா பார்த்தோம்னா 7 5 மார்க் கொஸ்டின் எழுதுவோம். எய்தராக தான் இருக்கும் ஒவ்வொன்றும். ஸோ ஃபர்ஸ்ட் 41 கொஸ்டின். திட்டமிட்ட நகரங்களான ஹரப்பா மோகனதரை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஈஸியான கொஸ்டின் தான். தமிழ்நாட்டின் பெருங்கற்கால அகழ்வாய்விடங்கள். ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன பிளேஸ் அதை பாயிண்ட் ஓவர் பண்ணி எழுதிடணும். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 2 பாயிண்ட். சமணத்தில் ஏற்பட்ட பிளவு பற்றி கேட்டிருக்காங்க. மௌரியர் ஆட்சி அமைப்பின் முக்கிய கூறுகள். களப்பிரர்கள் என்போர் யார்? அவர்கள் குறித்து அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டு என்ன சொல்கிறது, அதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கொடுக்கப்பட்ட இந்தியா மேப்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்பரோட ஆட்சி எல்லை குறித்து கேட்டிருக்காங்க. இதே மணிக்கு நம்ம வந்து அவுரங்கசீப்போட ஆட்சி பார்த்துக்கோங்க, ஹர்ஷவர்தனோட ஆட்சி பற்றி பார்த்துக்கோங்க. இதை மணிக்கு ஒரு 5 இடங்கள் தான் கேட்பாங்க மேப்புக்கு. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாயிண்ட் 5 மார்க்கு. அடுத்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில்கள் கட்டடக்கலை மீன்களை பற்றி விளக்குக.
அடுத்து இந்திய வரலாற்றில் 2ஆம் தரையன் போர் திருப்புமுனை அமைந்தது எவ்வாறு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கோயில் ஒரு சமூக நிறுவனம், இக்கூட்டை நிறுவுக. முகமது கவானின் ஆட்சி முறை மற்றும் இராணுவ நிர்வாகம் பற்றி விவரி. பக்தி இயக்கத்தின் சிறப்பியல்புகளை வரிசைப்படுத்துக. ஒரு 6 பாயிண்ட். அடுத்து அவுரங்கசீப் தக்கான கொள்கையை எவ்வாறு முகலாய பிரதேசின் அழிவுக்கு வழிவகுத்தது? வெள்ளரசி அறிமுகப்படுத்திய துணைப்படை திட்டம் பற்றி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்க போறோம். அடுத்து 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் குறித்து காலக்கோடு வரை சொல்லியிருக்காங்க. ஸோ 1910லேருந்து உங்களுக்கு அந்த 1800 வருஷத்துல அந்த 1828 பிரம்ம சமாஜம் அந்த மாதிரி காலக்கோடு ஒரு 5 பிளேஸ் மட்டும். வேற என்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா 1557 அந்த ரிவோல்ட்டோட காரணம் மற்றும் விளைவுகள், மூவேந்தர் ஆட்சியோட நிர்வாக கட்டமைப்பு, அந்த சோழர்கள் கால பாசனத்தை பற்றி எழுதணும். அப்புறம் விஜயநகரத்தோட சமூக பொருளாதார நிலையை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா காலக்கோடுல சிவாஜி ஆட்சியோட முக்கிய நிகழ்வு, சிவாஜியோட ஆட்சியில் என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு அதை பற்றி ஒரு காலக்கோடு. ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மணிக்கே எக்ஸாம் தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் டிப்ஸுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பற்றி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.